ஹலோ விவாஸ், இன்றைக்கி மோத்திச்சூர் லட்டு பண்ணலான் இருக்கேன். எனக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இங்கே வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த கப்பால், இந்த சின்ன கப்பு தான், அதால் இந்த கடலை மாவு அளந்து வச்சுருக்கேன். இதே கப்பால் சர்க்கரை ஒரு 3/4 கப் அளந்து வச்சுருக்கேன். இதே கப்பு தான், இந்த கப்பு தான் 3/4 கப்பு சர்க்கரை அளந்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கடலை மாவை தண்ணி போட்டு கலக்க போகிறோம். இப்போ கடலை மாவை கலக்க போகிறோம். நல்லா ஒரு மாதிரி இது நம்ம பஜ்ஜி பதத்துக்கு மாதிரி கொஞ்சம் கலந்துக்கலாம். இதை கொஞ்சம் கலர் போட்டுக்கிட்டு இதை பாருங்க, கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் போட்டு இந்த மாவு பதத்தை கலந்துக்கூடாது. இதை நல்லா கலந்துட்டு இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துட்டோம். கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கரண்டி கிரண்டி எதுவுமே இல்லாமல் நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லம்பெல்லாம் இல்லாமல் வந்து நல்லா இது பண்ணிடுங்க. லம்பெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கலரில் வரும் பாருங்க. இந்த கலரில் பண்ணிடு. இந்த கலரில் லம்பே இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, அப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு கப்புக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. லம்பே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணுங்க. சூப்பராக பீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு இது உங்களுக்கு. இதுக்கு வந்து நான் வந்து இது பூந்தி தட்டோ கரண்டியோ எதுவுமே யூஸ் பண்ண போதில் இருக்கு. நான் இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இது வந்து இப்போ இது வந்து பண்ண போகிறேன் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நான் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதில் எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் காஞ்ச எண்ணெயில் இப்படி விட்டுட்டேன். நான் காஞ்ச எண்ணெயில் இப்படி விட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் இதுவாகணும் திருப்பலாம். கொஞ்சம் இதுவாகட்டும், அப்புறம் திருப்பி போடலாம். பாருங்கள் எப்படி போண்டா மாதிரி வருது பாருங்கள். சூப்பராக போண்டா மாதிரி வருது பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக ஆகணும். இது வந்து அப்படியே நம்ம இது கொஞ்சம் கிறிஸ்பானா தான் உங்களுக்கு வந்து எதை பண்ண போகிறேன்னு பாருங்கள். லட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? பார்க்கலாம், இருங்க, நீங்கள் பாருங்கள். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா உள்ளேயும் நல்லா வேகும். உள்ளே நல்லா வெந்து வரும் சிம்மில் வச்சிங்கனாக்கா. நல்லா வெந்து வருது பாரு. நல்லா கிறிஸ்பாகிடணும். அது நல்லா கிறிஸ்பு. அது எடுத்தால் டப்புன்னு விழணும், அந்த மாதிரி வரணும். கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். அது இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது இதெல்லாம் ஒரு கப்பு, இந்த ஒரு கப்பால் கடலை மாவு வளர்ந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி போட்டு இந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டேன். இப்போது என்ன பண்ணணும், சர்க்கரை வந்து பாகு பண்ணிக்கணும். சர்க்கரை
பாகு பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். 1/2 கிளாஸ் தண்ணி விட்டாலே போதும். இதுக்கு பாகாடும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டால் சரி. பாகம் எடுத்து கொஞ்சம் கம்பி பதம் வர மாதிரி ஒரு பாகம் வந்தாலே போதும். வேணும்னா இதுலேயே கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் வேணும்னு தோணுச்சுன்னா இந்த கலர் போட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் சேர்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் கலர் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கலர் சேர்க்கலாம். நல்லா இது வந்து ஒரு மாதிரி கம்பி பதம் வந்தாலே போதும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு பதம் வரணும். கொஞ்சம் ஒரே ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். இதில் ஒரு கம்பி பதம் இருந்தாலே நல்லாயிருக்கும். நம்ம 2 கம்பி தான் ரொம்ப கெட்டி ஆகிடும். கமர்கேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, கொஞ்சம் வருது. இப்போ தான் கொஞ்சமாக வருது. லைட்டாக தான் வந்து இன்னும் வரல. வந்தப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்கட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதை ஹைலைட்டாக இதுதான். இதில் நம்ம இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வைக்க வேண்டியது தான். ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணணும். இந்த ரவையாக வர மாதிரி பண்ணணும். இதுக்கு வந்து மோதிச்சூர் லட்டுக்கெலாம் ஒரு பெரிய ரவுண்டெல்லாம் எதுவுமே எப்பவுமே இருக்கிறதில்ல. இப்போ நம்ம இது கிரைண்ட் பண்ணணும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு எடுத்துட்டேன் நான். அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம் பாருங்கள். இவ்வளோதான். கொஞ்சம் நெய் விட்டோம்னா சரியாகும். கொஞ்சம் இதுக்கு நெய் வேணும். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நெய் வச்சோம்னா. வச்சா இப்போ இவ்வளோதான். இதோட முடிஞ்சிடுது. இதை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இதுதான் இது ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். நெய் எடுத்து போட்டோம். இப்போ பாருங்கள், மோத்திச்சூர் லட்டு இது மிக்ஸ் ரெடி. இப்போ நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான் பாக்கி. இப்போ பாருங்கள், எவ்வளோ வேணால் உங்கள் சைஸுக்கு ஏற்ற நீங்கள் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இது வந்து நான் ரீகேப் இதிலே கொடுத்துட்றேன். நான் இப்போ அந்த கடலை மாவு அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த கடலை மாவு எடுத்து நம்ம இது கொஞ்சம் தண்ணியை 1 கப் கடலை மாவுனா 1/2 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அதில் கரைச்சிட்டு பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிட்டு ஒரு எண்ணெயை காய வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துடணும். அந்த ஷேப்லெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்துட்டு கொஞ்சம் ஆறினப்புறம் என்ன பண்ணணுன்னா அதை மிக்சியில் போட்டோம்னா இந்த மாதிரி இது மோத்திச்சூர் மாதிரி வந்துடும். அந்த சின்ன இது மாதிரி வந்துடும். மோத்திச்சூர் லட்டு மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு அந்த பாகு பண்ணுற பதத்தில் பாகு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகில் நீங்கள்
இதை போட்டணும். அது தவிர வந்து கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பாகில். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தேன். அது வந்துட்டு அதுவும் சேர்ந்து நான் இது பண்ணிட்டேன். அது சேர்ந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் கலர் வேணும், இன்னும் கொஞ்சம் கலர் வேணும். ஆல்ரெடி நான் வந்து இதில் மாவில் கலர் போட்டிருந்தேன். இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. தோணுச்சுன்னா கலர் கூட இன்னும் கூட இது பண்ணிக்கலாம் நீங்கள். பாருங்க, அவ்வளோதான். மோத்திச்சூர் லட்டு நம்ம வந்து கடையில் போய் வாங்குகிறோம். அது ஒரு நிமிஷத்தில், ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டிலே செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப கஷ்டமே இல்லாமல் செய்கிற விஷயம் இது. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்குமா, அது அவ்வளோதான் ஆச்சு. இதுக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு சும்மா. மோத்திச்சூர் லட்டு ரெடி. சாப்பிட வரல எல்லோரும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஜல்லிக்கரண்டியோ இல்லை பூந்தி கரண்டியோ எதுவும் வேணாம், இப்படியே செஞ்சிடலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸி இது.